ஹாய்ங்க. நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம வந்து சொமோட்டோ ஓட்டணும். காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வெறும் 300 தான் கிடச்சி. அதை பார்த்தோன்னே அந்த வீடியோ பார்த்தோன்னே யாருமே சொமோட்டோ ஓட்ட போகாதுங்க. அங்கே நாகர்கோவில் அப்படி தான் கிடைக்கும். நீங்கள் வந்து சென்னைக்கு வாங்க, சென்னைக்கு நிறைய கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் மெசேஜ் பண்ணாங்க. நம்ம வந்து நாகர்கோவில் அப்போ ஒர்க் பண்ணுறவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதாச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து சனிக்கிழமை போகிறோம். எவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க, வாங்க போவோம். நாகர்கோவில் ஆரியபவனுக்கு முன்னாடி பறந்து வந்து பைக் நிப்பாட்டி வச்சுங்க. சரி, நம்ம இப்போ இன்னைக்கு 3000 சம்பாதிச்சாகணும். உங்களுக்கு இன்னைக்கு 0 பேலன்ஸ்லேருந்து வீடியோ போட்டு 3000 சம்பாதிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் வந்து நின்னா எல்லாரும் இங்கே வந்து சும்மாவே இருக்காவு. மணி 12:30 ஆச்சு. அது ஒரு 12:45 ஆச்சு. ஒரு ஆர்டரும் வரல. எனக்கு வயிறு பசி தான் வந்துச்சு. நம்ம வந்து சொமோட்டோ டெலிவரிக்கு வந்தோமா இல்லாட்டா நாகர்கோவில் சுற்றி பார்த்துட்டு கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போக வந்தோமான்னு தெரிலங்க. கரும்பு ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறமாச்சும் ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். அங்கே வேலை இல்லை. நம்ம வந்து வீட்டுக்கே வந்தாச்சுங்க. ஏன் வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வரவங்களே அதில் வந்து குத்த வச்சுருக்காங்க. நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் போவோம். நம்மளுக்கு அப்போ எப்படிங்க ஆர்டர் வரும்? 1 மணி வரை இருந்து பார்த்தேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு நேராக வீட்டுக்கே வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் போனது 300 ரூபா நம்மளுக்கு நட்டோம். ஜூஸு அதுன்ட்டு நாகர்கோவிலில் டூருக்கு போன மாதிரி சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இதே நைட்டு வந்து நம்ம வந்து ஹார்பர் போகிறோம். அதையும் இன்றைக்கி எவ்வளோ ரூபா டிக்கெட் எடுத்து போடலாம். வாங்க போய் நம்ம வந்து தூங்குவோம்.